ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 3.4 உள்ள 13வது கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். முற்றொருமையை பயன்படுத்தி மதிப்பு காண்க. 7 கியூப் மைனஸ் 10 கியூப் ப்ளஸ் 3 கியூப்னு இருக்குது. இப்போ இதில் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன அப்படின்னா ஏபிசி இந்த மூணையும் நம்ம கூட்டினா ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 இப்படி நமக்கு கிடைச்சிதுன்னா ஃபார்முலா a cube plus b cube plus c cube equal to 3abc. ஓகேவா, இது வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா. இங்கே a இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குதுன்னா 7ன்னு இருக்குது, b இருக்கிற இடத்துல -10 இருக்குது, c இருக்கிற இடத்துல 3 இருக்குது. இப்போ இந்த மூணையும் நம்ம கூட்டலாம். a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு a வந்து 7, b வந்து -10, c வந்து 3. ப்ளஸில் உள்ளதை முதல்ல கூட்டுங்க. 7ஐயும் 3ஐயும் கூட்டினா என்ன வந்துடும்? 10 - 10 ஈக்குவல் டு 0. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. ஏ இருக்கிற இடத்துல நமக்கு இது வந்ததுனால தான் நம்ம அந்த ஃபார்முலா இதில் அப்ளை பண்ண முடியும். ஏ இருக்கிற இடத்துல 7, அப்போ 7 கியூப், பி இருக்கிற இடத்துல -10 கியூப், சி இருக்கிற இடத்துல ப்ளஸ் 3 கியூப். ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறதும் அதே நமக்கு கிடச்சிருச்சு. ஈக்குவல் டு 3abcன்னு எழுதிடலாம். அப்போ ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 7, பிக்கு பதிலாக -10, சிக்கு பதிலாக 3 ஈக்குவல் டு 3 இது எல்லாமே பெருக்க தான் செய்யணும். ஸோ இங்கே வந்து எல்லாமே ப்ளஸ்ஸு, இது மட்டும் மைனஸ். ப்ளஸ்ஸோ மைனஸோ நமக்கு என்ன வந்துடும்? மைனஸ்னு வந்துடும். 3 9 9 7 63. 63 10ஆல் பெருக்குனா எவ்வளோ வந்துடும்? 630. அப்போ 7 கியூப் மைனஸ் 10 கியூப் ப்ளஸ் 3 கியூபோட மதிப்பு என்னது? -630ன்னு சொல்லிடலாம். ஓகேவா, இப்போ இதே இதில் செகண்ட் கொஸ்டின் 1 + 1/8 - 27/8ன்னு இருக்குது. ஓகேவா, இப்போ இதை வந்து கியூபாக இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். 1 வந்து நம்ம 1 கியூப்னு எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து ப்ளஸ் 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2 கியூப், அதாவது இப்படி டேனா வகுத்தல் போட்டு பாருங்கள். 2 4 2 8 2 2 4 2 1 2 கியூப்னு எழுதலாம். அப்போ மேலே இருக்கிற 1 நம்ம அப்படி வச்சு விடணும். பை 2 இதை ஹோல் கியூப்னு எழுதிடலாம். அதே மாதிரி மைனஸ் 27 நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். 27 3 9 3 27 3 3 9 3 போட்டுனா 1 3 அடுக்கு 3ன்னு எழுதிடலாம். அப்போ மேலே 3 கீழே 8க்கு அதே தான் 2 இந்த ஹோல் கியூப்னு எழுதிடலாம். ஓகேவா, அப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் வடிவத்தில் இருக்குது. அதே ஃபார்முலா தான், ஃபார்முலா ஒர்க்காக எழுதிக்கலாம். இதை வந்து நம்ம கூட்டணும். ஏபிசி 3ஐயும் கூட்டினா நமக்கு 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abcன்னு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இதில் ஏ இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது. பி இருக்கிற இடத்துல 1/2 இருக்குது. சி இருக்கிற இடத்துல நமக்கு -3/2ன்னு இருக்குது. ஓகேவா, ஸோ ஏபிசி ப்ளஸ்ஸு. ஓகேவா, ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப். அப்போ மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த மைனஸை நம்ம உள்ளே எடுத்துக்கிடணும். இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 1, அடுத்தால பிக்கு பதிலாக 1/2, சிக்கு பதிலாக -3/2. இப்போ இதில் நம்ம மீச்சம் எடுக்கலாம் 2. இங்கே 1 இருக்குது, அதை 2 மேலே கொண்டு போயிருக்குங்க 2. இங்கே 2 இருக்கிறதுனால மேலே உள்ளது அப்படியே எழுதிடணும். -2 இருக்கிறதுனால அப்படி. இப்போ 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3. அப்போ 3 - 3/2ன்னு வருது. 3ல் 3 போனால் என்ன வந்துடும்? 0. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து என்ன கிடைக்குது? 0ன்னு கிடச்சிருச்சு. 0ன்னு கிடச்சிட்டாலே நம்ம என்ன எழுதிடலாம்? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் வந்து ஈக்குவல் டு 3abc. அப்போ ஏங்கிறது வந்து நமக்கு என்ன இருக்குது? 1ன்னு இருக்குது. அப்போ 1 கியூப், அடுத்தால ப்ளஸ் பி வந்து 1/2 தான் ஹோல் கியூப் -3/2 தான் ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து நமக்கு என்ன அப்படின்னா 3abc. ஏபிசிக்குள்ள மதிப்பை அதில் எழுதிடணும். ஈக்குவல் டு 3 என்று ஏக்குள்ளது 1, பிக்குள்ளது 1/2, சிக்குள்ளது -3/2. இப்போ எல்லாத்தையும் பெருக்கலாம். ஒரு மைனஸ் மட்டும் இருக்குது. அப்போ மைனஸ் மேலே உள்ளதை பெருக்குங்க. 3 9, கீழே என்ன வரும்? 4. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது? -9/4.
ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு குடுத்திருக்கிறத வந்து a+a³ + b³ + c³ வடிவத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அது வந்து ஏபிசிய கூட்டுனா ஈக்குவல் டு 0 வருதான்னு பாருங்க. 0 வந்துச்சு அப்படின்னா 3ஏபிசி இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன செஞ்சிடணும், அதில் அப்ளை பண்ணி 3ஏபிசி கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கணக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.